ஹலோ சார், நாங்க பிடி டிராவல்ஸ்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க. சார், உங்க வீட்ல நீங்க ஹனிமூனுக்கு ஆஸ்திரேலியா போறதுக்காக டிக்கெட் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. எந்த டேட்னு சொன்னீங்கன்னா நாங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். யார் உங்க? நான் திரும்ப கால் பண்றேன். வைங்க. வேற சும்மா சும்மா போன் பண்ணுங்க. கார்கி அப்பா கால் பண்றாரே. அப்பா கிட்ட நான் என்ன சொல்லுவேன்? சொல்லுங்கப்பா. தீபா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. இல்லம்மா, உன்னை வாசல்ல அம்போன்னு விட்டுட்டு வந்ததுல இருந்து எனக்கு மனசே சரியில்லைம்மா. ராத்திரி எல்லாம் தூங்க கூட இல்ல. உன்னை பத்தியே தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உன் தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சேம்மா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற சந்தோஷத்தை எங்களால அனுபவிக்க முடியல. அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். இல்லம்மா, நேத்து மழை வேற பெஞ்சுதா, அதான் நீ மழையில நனைஞ்சுக்கிட்டு தனியா இருந்திருப்பியோன்னு ரொம்ப கவலையா இருந்துச்சுமா. இல்லப்பா, நான் கூட முதல்ல பிரச்சனை பெருசா இருக்கும் தான் நினைச்சேன். ஆனா கார்த்திக் சார் எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டாரு. சீக்கிரமா என்ன உள்ள கூட்டிட்டு போயிட்டாரு. அத்தைதான்ப்பா என் மேல கோவமா இருக்காங்க. அதுவும் கொஞ்ச நாள்ல சரியாயிடும் நினைக்கிறேன். அப்படியாமா சொல்ற? அப்ப அங்க ஒண்ணும் பிரச்சனை பெருசா இல்லையே? அப்பா, எனக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்லப்பா. மீனாட்சி அக்கா எனக்கு ஆரத்தி எடுத்து நான் படி நெல்ல காலால தட்டி விட்டுட்டு முறைப்படிதான் என்ன உள்ள அழைச்சிட்டு போனாங்க. இப்ப கார்த்திக் சார் ரூம்ல தான்ப்பா நான் இருக்கேன். அப்படியாமா? ரொம்ப சந்தோஷமா. உன் வாழ்க்கை நல்லா இருந்தா அதுவே எங்களுக்கு போதுமா. மாப்பிள்ளை இருந்தா அவர்கிட்ட போனை கொடுமா, 2 வார்த்தை பேசிடுறேன். அப்பா, ஆமா, தீபாட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ஆனா உன் பொண்ணு நல்லா பொய் சொல்றா ஜானகி. என்னங்க சொல்றீங்க? நான் நல்லா இருக்கேன், இங்க எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு வாய் குசாம பொய் சொல்றா ஜானகி. அவ எதுக்குங்க பொய் சொல்ல போறா? அவ அங்க நல்லா இல்லைன்னு தெரிஞ்சா நாம வருத்தப்படுவோமோன்னு பொய் சொல்றா. அவ குரலை கேட்கும் போதே அவ பொய் சொல்றான்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. பெத்தவனுக்கு தெரியாதா அவ அங்க நல்லா இருக்காளா இல்லையான்னு? அவன் மனசுல தீராத வேதனை இருக்கு ஜானகி. அவ அந்த வீட்டுக்குள்ளதான் போயிருக்காளே தவிர யாரோடைய மனசுக்குள்ளேயுமே போல. ஒரே நாள்ல சரியாகிற பிரச்சனையா இது? அவ சொன்னா நான் நம்பிடுவேனா? ஏங்க, எல்லாம் சரியாயிடுங்க. நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. ஆமா, கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? வாங்க போயிட்டு வந்துடலாம். அவ போய் சொல்லும் போது நான் போய் சொல்ல மாட்டேனா? அதான் அவ சொன்னதையெல்லாம் அப்படியே நம்புற மாதிரி நானும் நடிச்சேன். அவ வாழ்க்கை எப்படி எப்படியெல்லாம் இருக்கணும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவ வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு. அதுக்கு நானும் ஒரு காரணமா இருக்கேன்னு நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க. தீபா ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு. எந்த சூழ்நிலையும் சமாளிச்சு வந்துருவா. அதோட அவ கும்பிடுற முருகரும் அவளை கைவிட மாட்டாரு. நம்ம இங்க இருந்தா தீபாவுக்கு நம்ம தான் பரிமாறணும். நம்ம எஸ்கேப் ஆயிட்டா கார்த்தி தான் பரிமாறுவாரு.
அதை இப்போ நடத்தி கண் குளிர பாப்போம். ஐஷுவை கொஞ்சம் வெறுப்பேத்துவோம். அண்ணே அண்ணே எங்க போனாங்க இவங்க? ஐயோ அக்கா, என்ன அவரு கார் சாவியையும் செல்போனையும் விட்டுட்டு போயிட்டாரு. அவரா? அவர் என்ன இவரு? ஆ, அதான் அவர்தான் அக்கா. அவர்னா எனக்கு புரியல. அக்கா, நீங்க வேணும்னே என் வாயை கிளறீங்க. கார் சாவியும் போனையும் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுங்களேன். என்ன இதுக்கு போய் கொடுக்க சொல்ற? உனக்கு அக்கறை இருந்தா நீயே போய் கொடு. அக்கா, அது சரியா வராதுக்கா. நீங்களே போய் கொடுங்கக்கா. என்ன சரியா வராது? அவரும் புருஷன் தானே. போய் குடுக்கறதுல என்ன தாய்க்கும்? போ, போய் கொடு. சார், ஐயோ, சார் நில்லுங்க சார். சார், 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 சார். என்ன தீபா, ஏன் ஓடி வரீங்க? இல்ல சார், வீட்டாளுங்க வெளியே போனா அவங்கள வழி அனுப்புறவங்க கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்றது வழக்கம். ஆ, முதல்ல உங்களுக்கு கார் சாவி கொடுத்து அனுப்பி வச்சிருக்கேன். நீங்க போயிட்டு வரேன்னு சொன்னா நல்லபடியா போயிட்டு வருவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். அதான். ஓகே, போயிட்டு வரேன் தீபா. வேற யாரு? அந்த தீபா தான் வச்சுட்டு போறாத. அவளா? அவ எதுக்கு இத இங்க வச்சுட்டு போறா? நான் தான் அவளை இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. அப்புறம் எதுக்கு வந்தா அவ? அம்மா இந்தாங்கம்மா பூ. ஆஷா, இங்க இருக்கிற பூ எடுத்துட்டு போய் தோட்டத்துல கொண்டு போய் கொட்டு. சரிங்கம்மா. கவலைப்படாத தீபா, நீ பறிக்கிற பூ ஒரு நாளைக்கு பூஜை அறைக்கு போவும் பாரு. அப்போ அந்த சாமியோட அத்தையும் உன்னை ஏத்துப்பாங்க பாரு.
உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளு தீபா. ஆ, இல்ல அந்த சிவாக்கும் இந்த வீட்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? அப்படி இருந்தா எந்த மாதிரி தொடர்புன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அந்த சிவா இந்த குடும்பத்துக்கு ஏற்கனவே தெரிஞ்சவர் தான். சிவாக்கு ஒரு தங்கச்சி இருந்தா. அவ நம்ம அருணை மனசார காதலிச்சா. ஆனா அருணுக்கு அவ மேல எந்த காதலும் இல்ல. அப்பதான் ஒரு நாள் சிவா தான் தங்கச்சிக்காக அருணை மாப்பிள்ளை கேட்டு வந்தாரு. ஆனா அத்தை பொண்ணு கருப்பா இருக்குன்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. அதனால மனசுடைஞ்சு போன அவர் தங்கச்சி தற்கொலை பண்ணிக்கிட்டா. என்னக்கா, அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா? ஆமா, ஆசைப்பட்டவ கிடைக்கலன்னதும் அவ அப்படி ஒரு விஷயத்த முடிவு எடுத்துட்டா. அப்புறம் அத்தை போய் சிவா கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டாங்க. அப்புறம் அவரும் அதெல்லாம் மறந்துட்டு நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வந்து போக ஆரம்பிச்சாரு. இப்போ நம்ம குடும்பத்துக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி இருக்காரு. அம்மா, இதெல்லாம் நீ இப்ப எதுக்கு கேக்குற? ஒன்னும் இல்லக்கா, சும்மாதான் கேட்டேன். இல்ல, நீ மனசுல எதையோ வச்சுக்கிட்டு தான் கேக்குற. அந்த சிவாவும் கல்யாணத்துல பொய் சொன்னதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிற, அப்படிதானே? இல்லக்கா, சிவா சார் விஷயத்துல நிறைய விஷயங்கள் தெளிவுபடுத்திக்க வேண்டியிருக்கு. இப்ப எதுக்கு அவளை குறை சொல்லிக்கிட்டு இருக்க? ஆக வேண்டியத பாக்கலாம். இல்லத்த, வந்திருக்கிறவங்களுக்கு தீபாவை காமிச்சா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். இது தெரியாம இவ பாட்டுக்கு வர சொல்லிட்டா. நம்ம அவங்கள அப்படியே திருப்பி அனுப்பிச்சிடலாம். நாச்சியா, இது நல்லா இல்லம்மா. வந்தவங்களை திருப்பி அனுப்புறது நல்லா இருக்குமா? நம்ம பிரச்சனை நம்மளோட இருக்கட்டும். அவங்களுக்கு தெரிய வேண்டாம். இந்த பூஜைய மருமகளுக்கு மட்டுமா செய்ய போறாங்க? உன் பையனுக்கும் சேர்த்து தானே பண்ண போறாங்க. அது நல்ல விஷயம் தானே. அதுக்காக கருப்பா இருக்கிற அவளை என் மருமகன்னு சொல்ல சொல்றீங்களா? அதுவும் இல்லாம துளசி பூஜை பத்தி அவளுக்கு என்ன தெரியும்? ஏதாவது தப்பா பண்ணிட்டா அது நமக்கு அசிங்கம் தானே. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது நாச்சியா. நீ ஏன் பயப்படுற? சரி, என்னமோ பண்ணுங்க. இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும்? அத்தை, உண்மையிலே என் மேலதான் தப்பு. சாரி அத்தை. மீனாட்சி, வர வர நீ பண்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஐயோ அத்தை, நான் மனசறிஞ்சு எந்த தப்பும் பண்ணல. இப்ப என்ன பண்றது அத்தை? இனிமே என்ன பண்ண முடியும்? போ, அவளை ரெடியாக சொல்லிட்டு கூட்டிட்டு வா. அப்படியே கார்த்திகிட்டையும் விஷயத்த சொல்லிட்டு ரெடியாக சொல்லு. சரிங்க அத்தை. அத்தை, இப்ப எதுக்கு இந்த பூஜைக்கு ஒத்துக்கிட்டீங்க? இந்த பூஜை முடிஞ்ச உடனே பொண்ணு மாப்பிள்ள கிட்ட தான் ஆசைய சொல்லுவாங்க. பொண்ணு தான் ஆசைய சொல்லுவா. அத மாப்பிள்ள நிறைவேற்றணும். இப்ப தீபா தான் ஆசைய கார்த்திகிட்ட நான் இந்த வீட்டு மருமகள் ஆகணும்னு கேட்டா என்ன பண்றது? கார்த்தி மறுக்க முடியாம செஞ்சுதான் ஆகணும். அப்படிலாம் எதுவும் நடக்காது ஐஷு. அவதான் தான் மேல தப்பில்ல நிரூபிக்கிறதுக்காக 6 மாச கால அவகாசம் கேட்டிருக்காளே. அவ எப்படி திடீர்னு மருமகள் ஆகணும்னு ஆசைப்படுவா? கார்த்தி சொல்றதும் கரெக்ட் தான். ஆளு மட்டும் சிகப்பா இருந்து மனசு கருப்பா இருந்தா என்ன பிரயோஜனம்? பொண்ணு கருப்பா இருந்தாலும் நல்ல கலையா அழகா தான் இருக்கா. உன் பேர் என்னம்மா? தீபா. தீபா, நல்ல பேரு. தீபான்னா தீபம். தீபம்னா ஒளி. ஒளி எப்படி இருட்ட போக்கி வெளிச்சத்தை கொடுக்குதோ அதே மாதிரி இந்த பொண்ணும் இந்த வீட்டுக்கு ஒளியா இருப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாங்க இப்ப துளசி பூஜைக்காக வந்திருக்கோம். துளசி பூஜையை பத்தி உனக்கு தெரியும்ல? தெரியும். சரி, பூஜை ஆரம்பிச்சிடலாமே.
துளசி பூஜைய அற்புதமா பண்ணம்மா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாங்க உள்ள போலாம். அக்கா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. இந்த வீட்ல எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு நீங்க தான். அடுத்த ஜென்மத்துல நீங்க எனக்கு கூட பிறந்த அக்காவா இருக்கணும்னு நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். ஐஸ்வர்யா, அடுத்து நீதாம்மா வந்து உட்காரு. ஐஸ்வர்யா, ஏன் தயங்குற? போய் உட்காரு. தீபா பூஜை பண்ணட்டும். ஐயோ ஐயோ, இப்படி ஆயிடுச்சு. இதுல கெட்ட பேருக்கு எடுப்பான்னு பார்த்தா இதுலயும் ஸ்கோர் பண்ணிட்டாளே. கார்த்தி, பாத பூஜை முடிஞ்சிருச்சுப்பா. தீபா, இப்போ உன் புருஷன் காலை தொட்டு கும்பிடு. உனக்கு பிடிச்ச விஷயத்த அவன்கிட்ட கேளு. அத அவன் நிறைவேற்றி கொடுக்கணும். என்ன கார்த்தி, நீ நிறைவேற்றி கொடுப்பியா? அத்தை, நான் சொன்ன மாதிரி இந்த வீட்டு மருமகள் ஆகணும்னு கேட்டா என்ன பண்றது? கார்த்தியும் நிறைவேற்றி தரேன்னு சொல்லிட்டாரே. ஏய், அப்படிலாம் எதுவும் நடக்காது. தேவையில்லாம ஏன் பீதியை கலப்புற? தீபா, இதான் நல்ல சான்ஸ். நான் இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகணும்னு சொல்ல. என் மனசுல இருக்கிற ஒரே ஆசை என்னன்னா, எனக்கு முருக கடவுள்னா ரொம்ப இஷ்டம். தினமும் காலையில முருக முகத்துல முழிச்சிட்டு தான் நான் எந்த வேலையும் செய்ய ஆரம்பிப்பேன். எங்க வீட்ல நான் கும்பிடுற முருகன் சிலை இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து தர முடியுமா? நம்ம அவ்வளவு சொல்லியும் இவ ஏமாத்திட்டாளே. என்னப்பா கார்த்தி, உன் பொண்டாட்டி ஆசையா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கா. அதை நிறைவேற்றுவியா இல்ல மாட்டியா? கண்டிப்பா நிறைவேற்றும் பாட்டி. அபிராமி, உனக்கு பொக்கிஷம் மாதிரி ஒரு மருமக கிடைச்சிருக்கா. அதனால இவளை பத்திரமா பாத்துக்க. கார்த்தி, தீபா உனக்கு கிடைச்ச வரம்பா. அவளை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கோ. உன் வாழ்க்கை ரொம்ப அற்புதமா இருக்கும்.
ஐயோ சாரி அத்தை, சாரி. தெரியாம ஏதோ கைப்பட்டு இப்படி ஆயிருச்சு. சாரி அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியலையேம்மா. அத்தை, என் கையால இப்படி நடந்தாலும் வெள்ளிக்கிழமை அதுவுமா குங்குமம் கீழே கொட்டுறது நல்ல சகுன மாதிரி தெரியல, அபசகுன மாதிரி தெரியுது அத்தை. ஐஷு, ஏன் இப்படி பதற? கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படி அத்தை பதறாம இருக்க முடியும்? நம்ம வீட்ல தொடர்ந்து கெட்ட விஷயங்களா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப சாமி ரூம்லயே இப்படி அபசகுணமா நடந்திருக்குன்னா அது எப்படி சாதாரணமா எடுத்துக்க முடியும் சொல்லுங்க? வீட்ல இருக்கிற எல்லாரும் நாம எச்சரிக்கையா இருக்கணும் அத்தை. மாமாவை கூட 2-3 நாளைக்கு வெளியில போக வேணாம்னு சொல்லுங்க. அத்தை, நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கும் ஒரு ஜோசியரை வர வச்சு என்னன்னு பார்த்துட்டா நல்லது. அத்தை, எனக்கு தெரிஞ்ச ஜோசியர் ஒருத்தர் இருக்காரு. நான் வேணா அவரை வர சொல்லட்டுமா? அவரு வந்தா இதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுவாரு. அவரை வர சொல்லட்டுமா அத்தை? சொல்லுங்கம்மா. இல்லப்பா, நம்ம வீட்ல பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சாமி கும்பிடுறப்போ அபசகுணமா குங்குமம் கீழே கொட்டிடுச்சு. அதனால ஒரு ஜோசியரை வர வச்சு உன் ஜாதகத்தை கொடுத்து பார்க்க சொன்னேன். என்ன சொன்னாருமா? அவரு நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தீபா தான்னு சொல்றாரு. அதுக்கு பரிகாரமா நீங்க 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்க கூடாது, தனித்தனியா பிரிஞ்சு இருக்கணும்னு சொல்றாரு. என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, தனித்தனியா இருக்கணும்னு சொல்றாரு. இல்ல அட்லீஸ்ட் உங்க வீட்டு அவுட் ஹவுஸ்லயாவது தங்க வச்சிருங்கன்னு சொல்றாரு. சாரிம்மா, எனக்கு இதுல உடன்பாடு இல்ல. அது மட்டும் இல்லாம இது நியாயமும் இல்ல. தீபாவோட கழுத்துல நான் விரும்பி தாலி கட்டலமா. ஆனா அது நடந்துருச்சு. இப்போ அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க மேல தப்பு இல்லை நிரூபிக்க நீங்களும் அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்கீங்க. அதுபடியே எல்லாம் நடக்கட்டும் தான் நான் நினைச்சேன். எல்லாரும் அதை ஒத்துக்கிட்டோம். ஆனா இப்ப அதெல்லாம் விட்டுட்டு புதுசா ஜாதகம் ஜோசியம்லாம் சொல்லி அவங்கள வீட்டை விட்டு அனுப்புறதெல்லாம் சரியில்லைம்மா. இந்த ஜாதகம் ஜோசியத்தை விட நான் மனுஷங்களை பெருசா மதிக்கிறேம்மா. நீங்களும் மற்றவங்க மனசு காயப்படுத்தக்கூடாது, அவங்க வருத்தப்படுற மாதிரி எதுவும் செய்யக்கூடாதுன்னு தான் எப்பவும் சொல்லியிருக்கீங்க. ஆனா இப்போ நீங்களே இப்படி செய்யலாமாம்மா? என் மனசாட்சிக்கு விரோதமா என்னால் நடந்துக்க முடியாதுமா. அதனால தீபாவை எங்கேயும் அனுப்ப வேண்டாமா, அவங்க இங்கே இருக்கட்டும். கார்த்தி, நீ மனிதாபிமானத்தோட பேசுற. எப்பவும் அப்படிதான் பேசுவ, அத நானும் ஒத்துக்கிறேன்பா. ஆனா ஜோசியர் என்ன சொன்னார் தெரியுமா? தீபா இந்த வீட்லயே இருந்தா உன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிருக்காரு. அதை எப்படிப்பா ஈஸியா எடுத்துக்க முடியும்? மத்த எல்லாத்தையும் விட, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களையும் விட எனக்கு உன் உயிர் தான் முக்கியம்பா. மத்த எதை பத்தியும் யோசிக்கிற மன நிலைமையில நான் இல்லப்பா. மா, நீங்க தான் சொல்லியிருக்கீங்க கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. நம்ம செய்யற காரியங்களுக்கு ஏத்த பலனை அவர் நிச்சயம் நம்மளுக்கு கொடுப்பாருன்னு சின்ன வயசுல இருந்து சொல்லியிருக்கீங்க. மனசாட்சிப்படி சரின்னு படுற விஷயங்களை தான் நம்ம செய்யணும்னு சொல்லி கொடுத்ததே நீங்க தானம்மா. அப்படி நடக்கிறது தான் சரின்னு நானும் நம்புறேன். நான் சரியா நடந்துக்கணும்னு நினைக்கிறேம்மா. ஒருவேளை நான் சரியா நடந்துக்கிறதுக்காக கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்தாருன்னா அதே நான் ஏத்துக்க தயாரா இருக்கேம்மா. ஆனா என் மனசாட்சிக்கு விரோதமா என்னால எதையும் செய்ய முடியாதுமா. அம்மா, நீங்க என்ன அப்படி வளர்க்கலாமா? கார்த்திக், நீங்க பண்ற எல்லா விஷயத்துக்கும் அத்தையோட வளர்ப்பு காரணம் சொல்றீங்களா? பயங்கரமான ஆளுதான் நீங்க. அண்ணே,
ஒரு விஷயம் புரியலன்னா பேசாம இருங்க. சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. இது எனக்கும் என் அம்மாக்கும் நடுவில் இருக்கிற விஷயம். என் அறிவும் என் மனசாட்சியும் என் அம்மா எனக்கு கொடுத்தது. அதை பத்தி நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? கார்த்திக், அதெல்லாம் விடுங்க. நீங்க ஏன் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்படின்னா இந்த வீட்டை விட்டு தீபாவை அனுப்ப மாட்டீங்களா? ஒரே ஒரு விஷயம் நடந்தாதான் தீபாவை இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியும். அவங்க சொன்ன டைம்குள்ள அவங்க சொன்னதெல்லாம் உண்மையில நிரூபிக்க முடியலனா, இல்ல அவங்க இதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணாங்கன்னு தெரிஞ்சாலோதான் அவங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நீங்க யாரும் அனுப்ப தேவையில்ல, நானே அவங்கள அனுப்பிடுவேன். ஆனா அது வரைக்கும் அவங்கள இந்த வீட்டை விட்டு அனுப்புறது நியாயமே இல்லை. என்ன கார்த்தி இப்படி சொல்றீங்க? ஆமா, நம்ம பேச்சையும் நம்ம எடுத்த முடிவையும் நாமளே மீற முடியாதுல, மீறவும் கூடாது. அப்போ அத்தையை விட அவ உங்களுக்கு பெருசா போயிட்டாளா கார்த்தி? அண்ணே, நிஜமாவே நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? என் பேச்சுல அம்மா விட தீபா பெருசு நான் எங்கேயாவது சொன்னா? தயவு செஞ்சு அம்மாவை இப்படி தூண்டி விடுற மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. அம்மா, தீபா ஏற்கனவே அவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு இங்க வந்திருக்காங்க. இங்கே நம்ம அவங்கள பூஜை ரூம்குள்ள போக கூடாது, கிச்சனுக்குள்ள போக கூடாதுன்னு நிறைய கண்டிஷன்ஸோட தான் அலோவ் பண்ணிருக்கீங்க. இந்த வீட்டுல மீனாட்சி அண்ணி பாட்டியை தவிர வேற யாரும் அவங்க கிட்ட பேசுறது இல்ல. நானும் அவங்க கிட்ட சரியா பேசுறது இல்லம்மா. இதுக்கு மேல அவங்களுக்கு தண்டனை கொடுத்து ஒருவேளை நாளைக்கு அவங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு அவங்க நிரூபிச்சுட்டாங்கன்னா நம்ம எல்லாம் எங்க போய் முகத்தை வச்சுக்கிறது? அம்மா, நான் உங்களை எதிர்த்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. என் மனசுக்கு சரின்னு பட்டதை நான் சொன்னேன், அவ்வளவுதான். இது ரூபஸ்ரீ எப்பவோ பாடின பழைய பாட்டு. இத ரசிக்கிறத விட ரூபஸ்ரீ நேர்லயே இருக்காங்க. அவங்கள புதுசா ஒரு பாட்டு பாட சொல்லி கேட்டா அவ்வளோ நல்லா இருக்கும். என்ன திடீர்னு பாட சொன்னீங்கன்னா எப்படி பாடுவாங்க? எல்லாம் வேணாம், விடுங்க. என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? ரூபஸ்ரீ நமக்கு முன்ன பின்ன தெரியாத பொண்ணா என்ன? நமக்காக ஒரு பாட்டு பாட மாட்டாங்களா? என்ன இந்த மீனாட்சி நம்மள மாட்டி விடாம விட மாட்டாங்க போல இருக்கே. இவங்க கார்ல ஏறினதே தப்பா போச்சு. அண்ணி ஆசைப்பட்டு கேக்குறாங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நீங்க வேணா பாடுங்க. அட என்ன தம்பி நீங்க, நம்ம இவ்வளவு தூரம் சொல்லியும் இவங்க பாட மாட்டேன்னு சொல்லுவாங்களா என்ன? கண்டிப்பா பாடுவாங்க. ரூபஸ்ரீ, நீ பாடுமா? பாடு. பாடுற. என்ன ரூபா, பாடு. ஏன் தடுமாற? பாடுற. ஏய், உன் பாட்டுக்கு சொந்தக்காரி அங்க இருக்கா, நீ கார்ல இருக்க. உங்க 2 பேருக்கும் கனெக்ஷன் கொடுக்கற உங்க அம்மா வேற எங்கேயோ இருக்காங்க. அப்புறம் எப்படி நீ பாட முடியும்? பஸ் அம்மா மாட்டினியா?